கொடுப்போம். அந்த ஆண் குழந்தையே தொட்டு தூக்கி நான் பால் கொடுக்க மாட்டேன் என்று விவாதமே நடந்துச்சு, பெரிய சண்டையே நடந்துச்சு வசிஷ்டருக்கும் அருந்ததிக்கும். ஏன்னா கற்புக்கு மிகச்சிறந்த அரசிகள் எத்தனையோ பேர் இருந்தாலும் திருமணம் ஆகும்போது அம்மியை மிதிச்சு யாரை பார்க்க சொன்னாங்க? அருந்ததியை தான் பார்க்க சொன்னாங்க. எத்தனையோ கற்புக்கரசிகள் இந்த லோகத்தில் உண்டுல்ல, ஆனா அம்மியை மிதிச்சு அருந்ததியை பாருங்கன்னாங்க. ஏன்னா அவ மிகச்சிறந்த ஒரு கற்புக்கரசியா. இது ரொம்ப அழகாக அந்த கற்புக்கரசி சொன்னாளா, அவர் ஆண் குழந்தையை தூக்கி நான் என்ன செய்ய மாட்டேன், பால் ஊட்ட மாட்டேன். இதனால வசிஷ்டர் சாபம் போட்டார் அருந்ததிக்கு. வசிஷ்டர் சாபம் போட்ட காரணத்தினால எம்பெருமான் முருகன் என்ன செய்தானா, அவளுடைய கொள்கையிலிருந்து அவளை மாற்ற சொல்றது எந்த வகையில் நியாயம், அது தப்பு. கற்புக்கரசி ஆகியனா இன்னொரு ஆண்மகனை தொட்டு தூக்க மாட்டேன் என்று சொன்னது ஒன்றும் குற்றமில்லை. அதனால ஏன் தேவையில்லாமல் கோவப்பட்டேன்னு முருகன் வசிஷ்டருக்கு சாபம் போட்டாராம். இந்த வசிஷ்டருக்கு முருகன் போட்ட சாபத்தையும் வசிஷ்டர் அருந்ததிக்கு போட்ட சாபத்தையும் நீக்குவதற்காக அவர்கள் இருவருமே வந்து தவம் செய்து சாபம் நீக்கப்பட்ட ஸ்தலம் எதுன்னு கேட்டீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விராலிமலை ஸ்தலம்.